பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டைரக்டர் ஹரியோட ஃபிலிமோகிராஃபியை பூஜை படத்துக்கு முன் பூஜை படத்துக்கு பின் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம். ஊட்டி உருளைக்கிழங்கு வருதுப்பா. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? இந்த பூஜை படம் ரிலீஸ் ஆகிறது வரைக்குமே சாமி, கோவில், ஐயா, ஆறு, தாமிரபரணி, வேல், சிங்கம், வேங்கை, சிங்கம் 2 பூஜை அப்படின்னு பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருந்தாரு நம்ம டைரக்டர் ஹரி. இந்த ரத்னம் படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த பூஜை படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யானை படத்தை தவிர சிங்கம் 3, சாமி ஸ்கொயர் அப்படின்னு ஒரட்டு ஃபிளாப்லங்களை கொடுத்திருந்தாரு நம்ம டைரக்டர் ஹரி. சாமி இல்ல, இந்த ரத்னம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கதையா சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த படத்தோட கதையை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம படத்தோட வில்லன் வந்து ஹீரோயினை கொல்றதுக்காண்டி வெறியா திரியிறாரு. இவர் ஏன் இப்படி வெறியா திரியிறாரு அப்படிங்கிறதும், இந்த வில்லன்ட்ட இருந்து ஹீரோயினை எப்படி நம்ம ஹீரோ காப்பாத்தாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. பொண்ணு என் உசிரிய மூச்சு. டைரக்டர் ஹரியோட படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லன் கேரக்டர் பயங்கர பவர்ஃபுல்லாகவும் நம்ம எல்லாருமே ரசிக்கும்படியாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா சாமி படத்துல வர பெருமாள் பிச்சை கேரக்டர், வேல் படத்துல வர கரபாண்டி கேரக்டர், சிங்கம் படத்துல வர மயில் வாகனம் கேரக்டர், டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ, இந்த படத்துல வர வில்லன்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே பிடிச்ச வில்லன்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வில்லன் கேரக்டரை சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கேத்த கேஸ்டிங்கையும் பண்ணி வச்சிருப்பாரு. ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணே, கையை வெட்டினா வலிக்காம இனிக்க மாட்டான். இந்த ரத்ன படத்தோட வில்லன் யார் அப்படின்னா, கேஸ்டிங்லயும் சரி கேரக்டர் டிசைன்லயும் சரி இந்த ரத்னம் படத்துல பயங்கர மொக்கையா தான் பண்ணி வச்சிருந்தாரு. டைரக்டர் ஹரி அண்ட் விஷால் காம்போனாலே அந்த காம்போக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இணைஞ்சு எடுத்த பூஜையும் சரி தாமிரபரணியும் சரி பயங்கரமான பிளாக் பஸ்டர் படங்கள். முக்கியமா சொல்லணும்னா அந்த தாமிரபரணி படம்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். அந்த படத்துல விஷாலோட இன்ட்ரோவே வேற லெவல்ல இருக்கும். இந்த ரத்னம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் முழுக்க முழுக்க அடுத்து என்ன பர்ஃபார்ம் பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விஷால். டைரக்டர் ஹரி எதுல கோட்டை விட்டாலுமே ஆனா இந்த ஃபைட் சீன்ஸ்ல கொஞ்சம் கூட கோட்டை விட மாட்டாரு. இந்த ரத்ன படத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் வரும். ஆனா எந்த ஃபைட்டுமே சொல்லிக்க அளவுக்கு இல்ல. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சிங்கம் படத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல ஒரு ஃபைட் சீன் வரும். நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்களிங்கவே. டைரக்டர் ஹரியோட படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல மேக்கிங் வேற லெவல்ல இருக்கும். அடுத்தடுத்த சீனுக்குரிய கண்டினியூட்டி கரெக்டா இருக்கும். படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஷாட்டுமே உருப்படியாவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல ஹீரோயினுக்கு மட்டும்தான் ஒழுங்கா போக்கஸ் வச்சிருக்காரு இந்த படத்தோட கேமராமேன். ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. இந்த ரத்னம் படத்தை பார்க்கும்போது ஒரு லோ பட்ஜெட் படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுக்குது. ஃபைட் சீன்ஸை தவிர மற்ற எந்த சீனுக்குமே செலவழிச்ச மாதிரியே தெரியல. யாருடா இவன்? படம் முழுக்க முழுக்க வேலூர் அப்புறம் திருப்பதி இந்த 2 இடங்கள்ல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா படம் முழுக்க காட்சிகளை காரைக்குடியில எடுத்துக்கிட்டு அதை வேலூரோட மேட்சை ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படம் பார்க்கும் போதே நமக்கே நல்லா தெரியுது. எல்லாம் டெக்னாலஜி. நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலத்துல பயங்கர ஹிட்டான பாடல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம தமிழ் சினிமால. ரத்ன படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் போட்ட ஒரு சாங்கோ இல்ல பிஜிஎம்மோ கேட்கறதுக்கோ அல்லது பாக்குறதுக்கோ சுத்தமாவே நல்லா இல்ல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் ஹரியோட படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல ஒரு நல்ல கதை இருக்கும், அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே இருக்கும், அதை விட முக்கியமா ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு டூயட் சாங் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஃபைட்டு, மாசான டைலாக்கு, சாங்ஸ், பிஜிஎம் அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இது எதுவுமே உருப்படியா இல்லாத ஒரு மொக்க படமா தான் இந்த ரத்ன படம் இருக்கு. லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா உன என்ன சொல்றது.